டிகேஎன் செய்திகளுக்காக புதியவன். தேர்தல் முடிந்து திருவொற்றியூரில் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் படத்துடன் முதல் மண்டல கூட்டம். தகவல் அறிந்து வந்த திருவொற்றியூர் எம்எல்ஏ செந்தில்குமார் ஸ்டாலின் படத்தை அகற்ற உத்தரவு. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் படத்தை அகற்றினர். சென்னை ஜூன் 13 திருவொற்றியூர் மண்டலம் 1 தேர்தல் முடிந்து 43வது மன்ற கூட்டம் நடைபெற்றது. மண்டல குழு தலைவர் திமு தனியரசு தலைமை மற்றும் மண்டல அலுவலர் பத்மநாபன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கே கார்த்திக், ஜெயராமன், கவி கணேசன், தமிழரசன், சிவக்குமார், சாமுவேல் திரவியம், கோமதி சந்தோஷ், உமா சரவணன், சுசீலா ராஜா, பானுமதி சுந்தர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் படமும் மாட்டப்பட்டு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மின்சார பிரச்சனை, சாலை பிரச்சனை கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கூட்டம் முடிந்து வெளியே வந்த காங்கிரஸ் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கூட்டணி கட்சியான தமிழக வெற்றி கழக கட்சியின் திருவொற்றியூர் எம்எல்ஏ செந்திலிடம் தகவல் தெரிவித்தார். செந்தில் எம்எல்ஏ தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மண்டல அலுவலகத்திற்குள் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மண்டல அலுவலர் பத்மநாபரிடம் காலை நான் பார்த்தேன், படம் இல்லை, எப்படி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் படம் வைத்துள்ளீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர் ஒருவர் மூலம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் படத்தை அகற்றினார். இந்நிலையில் மண்டல குழு தலைவர் தனியரசிடம் கேட்டபோது, உள்ளாட்சி மன்ற கூட்டத்தில் பெரும்பான்மையாக திமுக உள்ளது, அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய தலைவர் படத்தை வைப்பதில் எந்தவித தவறும் இல்லை. மீண்டும் அடுத்த மாதம் நடைபெறும் கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் படம் வைக்கப்படும் என்று தெரிவித்தார். இது கலெக்டர் ஆபீசர் அங்கே கூட கிடையாது, கலெக்டர் ஆபீஸும் கிடையாது, கார்பரேஷன் ஆபீஸும் கிடையாது. அது அவரும் சொல்றாரு, முன்னாலும் வச்சிருக்காரு, இப்பவும் வச்சிருக்கதா சொல்றாங்க. ஜோன் 7 முன்னாலும் வச்சிருக்கதா சொல்றாங்க. வந்து பானுகுமார் தான் அவரு கூட இருக்கிறதா. சரி சார், ரைட் சார். இங்க பாருங்க சார், நீங்க சொன்ன மாதிரி அது முதல்ல இல்லைங்க, அதுக்கான ப்ரூஃப் என்னால தர முடியும். அது ஓகே சார், ஓகேங்களா? காலையில போட்டோஸ் இல்ல சார், இல்ல காலைல வந்து இப்ப நான் பார்த்தேன் இல்ல சார். நான் இங்க காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் சார். நான் இங்க 6 மணிக்கு வந்து மக்கள் குறையை தீர்க்கிறதுக்காக காலைல 6 மணில இருந்து நைட் 2 மணிக்கு இங்கே தான் இருப்பேன். அதனால நான் காலைல வந்து எல்லாம் செக் பண்ண வந்து ஒரு போட்டோ கிடைக்கும், இப்பதான் வச்சிருப்பாங்க. அது ஆர்வம் வேணா தெரியாம இருக்கலாம். முதல் முறையா வந்து இங்க உங்களுக்கு எல்லாம் இறக்க இங்க போட்டிருக்காங்க, அது சர்ச்சை இருந்திருக்கு. இது பாக்குறீங்க சார், ஒரு இப்பதான் வந்து நான் இன்னைக்கு தான் வந்து நான் வந்திருக்கோம். மண்டலக்குள்ள கூட்டம் போட்டிருக்காங்க, ஒரு மண்டல கூட்டம் போட்டிருக்காங்க. எம்எல்ஏ என்ற முறையில் அழைக்கிறாங்க, நான் வரேன். நான் எனக்கு இப்போ சேவரன் பக்கத்துலையும் ஆர்வ பக்கத்துலையும் சீட்டு ஒதுக்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் தான் இது. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அவர் என்னதுக்கு ரீசன் சொல்றாரு அவர்கிட்ட கேட்பணும். காலையில பார்க்கும்போது இல்லை, முன்னாள் முதலமைச்சர் கூட இங்க வச்சிருக்காங்க திமுக முதலமைச்சர். அதே போல அதிமுக கோரிக்கை வைக்கிறாங்க, காங்கிரஸ்ல கோரிக்கை. கண்டிப்பா சார், அது வந்து ஆக்சுவலா ப்ரோட்டோகால் அப்படி சிஎம் பண்ண மட்டும் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து முக ஸ்டாலின் அண்ணன் ஐயா இருக்கும் போது பாத்தீங்கன்னா எடப்பாடி படம் இருந்துச்சா? இவங்க இப்ப கேக்குறாங்கல்ல, இருந்துச்சா? உள்ளாட்சியில பெரும்பான்மையா திமுக இருக்கு சார். உள்ளாட்சி தேர்தல் நாங்க ஒன்றும் வந்து கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை சார். இன்னும் கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை. நீங்க கண்டெஸ்ட் பண்ணாதானே சார் உள்ளாட்சி தேர்தலுக்கு நாங்க வந்து பண்ண முடியும். நாங்க இப்பதான் சட்டசபையில வந்திருக்கோம். நாங்க சட்டசபையில எம்எல்ஏ வச்சிருக்கோம். இன்னும் உள்ளாட்சி தேர்தல் ஒன்றும் நடக்கல. சொல்லுங்க சார். வந்து நம்ம நகராட்சி நிர்வாகம் இதுவும் எனக்கு தெரியாது, தெரியாம தான் நான் இதுவும் கிளாரிட்டி வேணா நான் இதையும் கேட்டு சொல்றேன். டைம் கொடுங்க, இப்பவே கொடு, சொன்னீங்கன்னாக்கா அது உங்களுக்கு நான் கேட்கறது சொல்லுங்க. இப்பவே கொடுன்னு சொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு எனக்கும் ஒரு இது வேண்டாமா? அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாக்கா ஆர்டர் என்ன சொல்லுதுன்னு கேட்கறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நான் அந்த மாதிரி அகைன்ஸ்ட் கிடையாது. நிஜமா இவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த போட்டோ காலையில இல்லங்கிறது நிஜமா எனக்கு தெரியாது சார். நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மீட்டிங் நடத்தணும் சார். ஆமா, அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, வேணா அந்த வீடியோ பாக்குறீங்களா? அப்பலாம் நான் போய் இல்ல, அந்த வீடியோ பண்ண பாருங்க. அப்ப கிடையாது, அப்பனா ஓகே, நான் சொல்றேன். நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் செக் பண்ணுங்க. நகராட்சி நிர்வாக ஆணையரகம் அதுல வந்து போட்டுருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் தற்போதைய முதலமைச்சர்கள் வந்து இந்த அரசாணை பிரகாரம் போட்டோஸ் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கலாம்னு இருக்குது. இது வந்து நான் கிளாரிட்டி வாங்குறேன். எனக்கு இப்பதான் அனுப்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி படம் இருந்துச்சா சார்?
இல்ல. ஏன் இல்ல? ஏன் சார் இல்ல? சார் இங்க பாருங்க சார், சார் இங்க பாருங்க சார், நீங்க தான் வந்து அரசு அதிகாரி. நீங்க வைக்கும் போதே வந்து உங்களுக்கு தெரியாம வச்சாங்களா தெரிஞ்சாலும் தெரியாது, தெரியாம தான் சார். தெரியாம நீங்க வந்து வைக்கும் போதே நீங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க சார். வச்சும்போது அப்டேஷன் சார், நிஜமா மீட்டிங் முடிச்சு வெளில போகும்போது தான் சார் சொன்னாங்க. சார் இது வந்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து கான்ட்ரவர்சி தான் சார் இருக்கும். எடுக்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இப்பதான் அனுப்பிச்சாங்க. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டு சார் இந்த மாதிரி நகராட்சி தான் இருக்குது, எடுக்கலாமா எடுக்கலாம் கேட்டு உங்ககிட்ட வந்து நீங்க கேளுங்க சார், கேளுங்க சார், கேளுங்க சார். ஓகே.